மாட்டேன் அப்படின்னு எல்லாம் என்ன செய்யறான். எதுக்கு இதெல்லாம் எல்லாம் சொல்றான்னு கேட்டா, இறைவன் சொல்லி வெறுத்து தூரத்தில் நின்றுகிட்டு நமக்கெல்லாம் போக முடியாதுன்னு புரோக்கர் அனுப்பி அனுப்பி கேட்கிறியடா, அப்படி பார்க்காத. கருணை உள்ள உன் மேல அன்பு செலுத்தக்கூடிய, உன்னுடைய தவறுகளை திரும்ப 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 பல தடவை மன்னிக்கக்கூடிய ஒரு இறைவன் நான் இருக்கிறேன். அப்படி ஒரு இறைவன் இருந்தால் எதுக்கு நமக்கு இடையில ஆளு இல்லைன்னு நம்ம எப்படி ஏமாறுவோம்? நம்மளை எப்படி இறைவன் வேற சொல்லி ஒருத்தன் ஏமாத்த முடியும்? அப்படி ஒரு விதியை எல்லாம் என்ன செய்யறான், தன்னுடைய திருமறை வாயிலாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வசியத்து ரஹமத்தி குள்ள செய்யின், எனது அருள் அனைத்து பொருள்களை விட விசாலமானது. என்னுடைய ரஹமத் எவ்வளவு பெருசுன்னு சொன்னா, உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் எடுத்துக்க, அதுக்கு ஒரு வெயிட்ட போடு, அதை விட என்னுடைய அருளுடைய வெயிட் கூட. உலகத்தில் உள்ள பூமி சூரியன் சந்திரன் அம்புட்டையும் உலகத்தில் உள்ள அவ்வளவையும் கொண்டாந்து ஒரு பக்கம் வை, என்னுடைய அருளை ஒரு பக்கம் வை, ரெண்டையும் எடை போட்டால் என்னுடைய கருணை அதை விட பெருசு. அப்படி கருணை காட்டணும்டா, எதுக்குடா ஓடுறீங்க என்னை விட்டுட்டு? எதுக்கு என்கிட்ட வரமாட்டேங்கிறீங்க? எது என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறீங்க? என்ன உங்களுக்கு தயக்கம்? இப்படி ஒரு அன்பான அழைப்பு கொடுப்பவனாக இறைவனை நம்பினால் அது நமக்கு நல்லதா? உம்மாடி இறைவனா, உம்மாடி கிட்ட கூட நெருங்க இயலாது என்பது நமக்கு நல்லதா? எந்த மாதிரி இறைவன் இருப்பது நமக்கு உலகத்துக்கு நல்லது, மனுஷனுக்கு நல்லது? அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனாக இருக்கக்கூடிய இறைவன் இருப்பதுதான் மக்கள் அவனை நெருங்குவதற்கும் அணுகுவதற்கும் கோரிக்கை வைப்பதற்கும் ஏற்றது என்ற வகையில் இதனுடைய கொள்கைகள் தனியான முறையில சிறு வித்தியாசமான முறையில வகுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். எந்த அளவுக்கு கேட்டா, அல்லாஹ் சொல்றான், இங்க பாரு நல்லா தெரிஞ்சுக்க, நீனு நான் எடுத்துக்கிறோம், நீ என் பக்கம் ஒரு சின்ன அளவு ஸ்டெப் வர்ற, நான் என்ன செய்யலாம்? நான் இருந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கலாம், நான் பாட்டு இருந்த இடத்துல இருக்கலாம். நான் என்ன பண்றேன் தெரியுமா? நீ என் விஷயமாக நீ என்ன உழைப்பு செஞ்சாலும் அதுக்கு பதிலாக அதை விட கூட நானும் உழைக்கிறேன். அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆனா இந்த லன்னி அப்தி பி, என் அடியான் என்னை பற்றி எப்படி நம்ப இருக்கிறானோ அதுக்கு ஏற்றவாறு நானும் மாறிக்கொள்கிறேன். என் அடியான் என்னை பத்தி பயங்கரவாதி நினைக்கிறியா, நினைச்சு தொலைஞ்சு நாசமா போடான்னு சொல்லி உங்ககிட்ட நான் பயங்கரமா நடந்துக்கிறேன். அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன், எவ்வளவு கிருபை உள்ளவன், அவன் மன்னிக்காட்டி யார் நம்மளை மன்னிப்பா? அப்படிங்கிற மாதிரி என்னை பத்தி உயர்வா நினைச்சேன் வை, அதுக்கு ஏற்றவாறு நான் மாறிக்கொள்கிறேன். அடே நான் எப்படி இப்ப இருக்கிறேங்கிற நீ தான் டிசைட் பண்ற. புரோக்கர் வச்சுதான் நடத்த நினைச்சியா, உன்னை அப்படியே தொலைச்சு நாசமாக்கிறோம், போ புரோக்கரோட போய் தொலை அப்படின்னு ஆக்கிடுவேன். அப்ப என்கிட்ட நீ எப்படி நீ நடக்கிறாயோ அப்படித்தான் நான் உங்ககிட்ட நடப்பேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இதா தக்கரணி, அவன் என்னை நினைவு கூர்ந்தால், ஃபைன் தக்கரணி ஃபீ நஃப்ஸிஹி தக்கர்துஹு ஃபீ நஃப்ஸி, அவன் மனசுக்குள் என்னை பற்றி நினைத்தானேயானால் என் மனசுக்குள்ள அவனை பற்றி நான் நினைக்கிறேன். நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ் நினைக்கிறான், நம்ம அடியான பத்தி எப்படி அப்படி உடனே அல்லாஹ் நினைக்கிறான். நம்ம என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ் இப்படி நம்ம மேல கருணையாளனா இருக்கான்னு நம்ம நினைச்ச அடுத்த செகண்ட் அல்லாஹ் நினைக்கிறான், நம்ம அடியான் நம்மளை பத்தி எவ்வளவு உயர்வா நினைச்சிருக்கான்னு சொல்லி அல்லாஹ் மனசுக்குள்ள என்ன செய்யறானா, நம்மளை பத்தி அவன் நினைக்கிறானாங்க. எந்த ஒரு தலைவனாவது கீழே உள்ள தொண்டனை பத்தி நினைப்பானா? தொண்டனை நம்ம அடிமையை பத்தி நினைக்குவானா? அவன் நினைக்கிறான், உன்னை அடிமைன்னு கூட பார்க்காம என்னை நினைச்சிட்டியா, நான் உன்னை நினைக்கிறேன். அதே மாதிரி ஒய்தா தக்கரணி ஃபீ மலையின், ஒரு சபையில் வைத்து என்னை பற்றி அவன் பேசினால், அப்ப தக்கர்துஹு ஃபீ மலையின் கைரி மின்ஹும், இவன் எந்த சபையில பேசுறானோ அதை விட சிறந்த சபையில் அவனை பத்தி நான் பேசுறேன். இப்ப நம்ம இறைவனை பத்தி பேசிட்டு இருக்கிறோமா? அல்லாஹ் அங்க ஒரு மாநாடு போட்டு விட்டுக்கிறான். அல்லாஹ் சொல்றான், நானா சொல்றேன், நம்ம எல்லாரும் இறைவனை தானே பேசிட்டு இருக்கிறோம். மலக்குகளை கூட்டி அவங்க நம்மளோட சிறந்தவர்கள் தானே, நம்ம சாதாரண ஆள் கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா உடனே மலக்க கூட்டுருவான், வாரு என்ன இங்க வாரு, என்னுடைய அடியார்களை என்னுடைய வல்லமையை என்னுடைய அருளை என்னுடைய கருணையை பற்றி பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளை பத்தி அவன் மாநாடு போட்டு அவன் பேசிட்டு இருக்கிறான். நம்ம அவனை பத்தி பேசணும்னா அவன் நம்மளை பத்தி பேசுறான், இதை விட சிறந்த மாநாட்டில் இதை விட சிறந்த கூட்டத்தில் வச்சு பேசுவானா. அல்லாஹ் சொல்றான், ஒய்தா தக்கரணி ஃபீ மலையின், ஒரு சபையில் வைத்து என்னை பற்றி அவன் நினைவு கூறினால் தக்கர்துஹு ஃபீ மலையின் கைரி மின்ஹும், இவங்களை விட சிறந்த கூட்டத்தில் வச்சு நான் பேசுவேன். ஒய்தா தகர்ரப இலைய பிசிபரின், என்னை நோக்கி ஒரு ஜான் அவன் நகர்ந்தால், தகர்ரப்து இலைஹி திராஅன், அவனை நோக்கி ஒரு முறை நான் நகர்வேன். நீ ஒரு ஜான் வர்றியா, நம்ம குழந்தை வருது பாருங்க, நம்ம நோக்கி வரும், அங்க இருந்து குழந்தை தட்டி தடுமாறி
அப்பதான் நடைபயில ஆரம்பிக்கிற ஒரு குழந்தை வருதுன்னு வைங்க, இப்படி ஒரு தடவை கல்லு மாதிரி நிப்பானா பாண்டுகிட்டு 1 மணி நேரம் அவ்வளவு தூரத்தை நடந்து வர்ற வரைக்கும் அந்த குழந்தை ஒரு எடுத்து வச்சா இவன் 7 8 எடுத்து வைப்பான். இவன் தான் முக்காவாசி தூரத்தை கடப்பான், குழந்தை காவாசி தூரத்தை தான் கடக்கும், போய் உடனே தூக்கிடுவான். அப்ப நம்முடைய பெத்த அன்பு செலுத்தக்கூடிய ஒரு குழந்தை நம்மை நோக்கி வந்தால் நீ வர்ற அளவுக்கு வாழ்ந்து சொல்லி நின்றான் அப்பனா, ஒரு அப்பனுக்கு அந்த தகுதி இல்லைன்னா கடவுளுக்கு அந்த சரியா வருமா? நம்ம யாரு? நம்ம மழலைகளை விட மோசமான நிலையில் இருக்கிறோம் அவனோட ஒப்பிட்டு பார்த்தால். அல்லாஹ் என்ன செய்யறான், எவ்வளவு மழலை மாதிரி இருக்கிறாங்க, என்னை நோக்கி இவ்வளவு ஆசாபாசங்களையும் வச்சுக்கிட்டு எனக்கு பயந்துகிட்டு எனக்காக ஒரு ஸ்டெப் எடுக்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் நினைக்கிறான் நம்மளை நோக்கி ஒரு ஜானுக்கு முளம்ங்கிறான். ஜானுக்கு முளம்னா கிட்டத்தட்ட அது அந்த 75% வந்துருது. ஒரு ஜானுக்கு ஒரு முளம்னா என்ன வருது, 75% முடியாந்துருதா இல்லையா? அவ்வளவு தூரத்துக்கு முடியாந்துடுறான். அதே மாதிரி கர்ரபையிலேயே திரான், என்னை நோக்கி அவன் ஒரு முளம் வந்தால் தகர்ரப்து இலைஹி பான், நான் ஒரு பாகம் எவ்வளவு, ஒரு முளம் எவ்வளவு, ஒரு பாகம் நான் இவ்வளவு பெருசு நான் வந்துருவேன், நீ இவ்வளவுக்கு என் பக்கம் வந்தீங்கன்னா நான் இவ்வளவுக்கு வருவேன், இவ்வளவு நீளத்துக்கு வருவேன் அப்படிங்கிறான். ஏறக்குறைய 33% வருது. அதை பார்த்தால 3 மடங்கு வந்துடுறா இல்லையா? அவ்வளவுக்கு நான் வரேன், நீ கொஞ்சம் தான் என்ன நோக்கி ஸ்டெப் எடுக்கணும், நான் உன்னை நோக்கி ஓடி வந்துடுறேன் அப்படிங்கிறான். அதே மாதிரி புரியுறதுக்கா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒயின் அத்தானி எம்சி, என்னை நோக்கி அவன் நடந்து வந்தால் அத்தை தூ ஹர்வலத்தன், அவனை நோக்கி நான் ஓடி வர்றேன். அடே நீ என்னை நோக்கி வாடா, நடந்து வா, நான் உன்னை நோக்கி ஓடி வர்றேன். அப்ப உனக்கு கொடுக்கறதுக்கு நான் எவ்வளவு ஆர்வமா இருக்கேன் பத்தியா? உலகத்தில் என்ன செய்வான், ஏன்டா இவங்க வந்து கேட்கறாங்க தொந்தரவு பண்றாங்களே அப்படித்தான் நினைப்பான். கொடுக்கறவன்லாம் வாங்குறவனா இருந்தா எல்லாரையும் வான்னு கூப்பிடுவான். ஆளுக்கு 100 ரூபாய் தந்துட்டு போறீன்னு வைங்களேன், எத்தனை லட்சம் பேர்னாலும் வான்னு சொல்லுவான். ஏன் அவ்வளவு 100 ரூபாய் கிடைக்கும்ல? ஒவ்வொருத்தரும் வந்து ஆளுக்கு 100 ரூபாய் தரணும்னு சொன்னா யாரையா நான் வந்து தவிர்ப்பேனா? எத்தனை பேர் வேண்டாலும் வாங்கல், 1000 கோடி பேர் உலக மக்கள் அவ்வளவு பேர் வந்து என்ன செய்யுங்க, எனக்கு 100 ரூபாய் வச்சுட்டு போங்கன்னு சொல்லிடுவோம். எல்லாருக்கும் 100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா ஏன்டா அளம்போதுறீங்க அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அந்த சரத்தை போட்டு இந்த சரத்தை போட்டு 100 கோடி 50 கோடி ஆக்கி 50 10 கோடி ஆக்கி 10 கோடி 1 லட்சம் ஆக்கி ஒரு 200 பேருக்கு கொடுக்கறதுல கொண்டா நிப்பாட்டிடுவோமா இல்லையா? அவன் என்ன பண்றான், கொடுக்கறதுக்காக வேண்டி எப்படா கேட்பேன்னு நிக்கிறான். அவன் என்ன நிக்கிறான், எப்படா கேட்பானோ, எப்ப இவங்க ஏன் கேட்காம இருக்கிறாங்க, கேட்டவனு ஒட்டியாடுறான். கரெக்டா வச்சு கையில வச்சுக்கிட்டு கேட்க மாட்டேங்கிறான. என்னங்க இது, இப்படியா ஒரு கருணை? இப்படி ஒரு கருணை எங்கேயாவது பார்க்க இயலுமா? தாயிட்ட கூட பார்க்க இயலுமா? தகப்பன்ட்ட கூட பார்க்க இயலுமா? முடியாது. புருஷன்ட்ட கூட பொண்டாட்டிட்ட கூட பிள்ளைகிட்ட கூட பார்க்க முடியுமா? அப்ப அல்லாஹ் என்ன செய்யறானா, நீ நடந்து வந்தா நான் ஓடி வர்றேன். இது புகாரியில 7405வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப என்னத்துக்காக இதெல்லாம் நான் சொல்றோம்னு கேட்டால், இறைவனை பற்றி சரியான முறையில் மதிப்பீடு வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை எந்த காலத்திலும் யாரும் வழிகெடுத்து விட முடியாது. எந்த காலத்திலும் உங்களை என்ன செய்ய, தவறான பாதைக்கு ஒரு காலத்திலும் உங்களை கொண்டு போக முடியாது. அவ்வளவு அற்புதமான ஒரு திட்டங்களை போட்டு இந்த இஸ்லாம் கொள்கையை சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய கருணைக்கு இதெல்லாம் உதாரணம். இந்த கருணைகளை நான் அதிகமா சொல்வதற்கு காரணம் இதைத்தான் மனுஷன் புரியாம இருக்கிறான். அல்லாஹ்வுடைய கருணையை மட்டும், இரக்கத்தை மட்டும், நெருக்கத்தை மட்டும், அவன் காட்டுகிற அன்பை மட்டும் புரிந்து கொண்டானேயானால் அவனை எவனாலும் ஏமாற்ற முடியாது என்பதற்காகத்தான் இதை கூடுதலாக சொல்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மூமின் இருக்கிறான இறை நம்பிக்கையாளன் அவனுடைய எல்லா காரியமும் ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன ஆச்சரியமாக இருக்கிறது? அவனுக்கு நன்மையான ஒரு காரியம் காசு கிடைக்குதுன்னு வைங்க, இறைவா உனக்கு நன்றிங்கிறான், அதுக்கும் கூலி கிடைச்சு போயிடுது. காசை நான் எடுத்துக்கிட்டேன்னு வைங்க, இறைவா நான் அதை சபர் பண்ணிக்கிறேங்கிறான், பொறுமையா இருக்கிறேங்கிறான், அதுக்கும் கூலி கிடைச்சு போயிடுது. அப்ப எப்படி பெரிய அல்லாஹ் வந்து நமக்கு எல்லாத்தையும் நன்மை ஆக்கிறான். அவனுடைய கருணையின் காரணமாக நமக்கு பெரிய அளவுக்கு செல்வத்தை அல்லாஹ் தர்றான். நன்றின்னு ஒரு வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம், உடனே அது என்னவாயிடுது, நமக்கு நன்மை, அதுக்கும் கூலி கிடைச்சு போயிடுது. இது மாதிரி எல்லாம் அல்லாஹ் நம்ம விஷயத்தில் நடக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில 5318வது ஹதீஸ்ல இருக்கிறது. இதை விட முக்கியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய கருணைக்கு எடுத்துக்காட்டா அப்படி பட்டியல் போடுறாங்க. இப்படி ஒரு மனுஷனை எடுத்துக்கொண்டோமையானால் நல்ல காரியம் செய்வான், கெட்ட காரியம் செய்வான். நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்குவான், கெட்ட காரியம் செய்யணும்னு நினைக்குவான். 4 விஷயம் இருக்குது ஒரு மனுஷன். ஒரு மனுஷன்டையும் நல்ல காரியம் செய்ய நினைக்குவான், அது செஞ்சிருவான். கெட்ட காரியம் செய்ய நினைக்குவான், அது செஞ்சிருவான். நல்ல காரியம் செய்ய நினைப்பான், அது செய்ய மாட்டான். கெட்ட காரியம் செய்யணும்னு நினைக்குவான், அது செய்ய மாட்டான். இப்படி 4 நிலை நம்மளுக்கு இருக்குதா? எல்லாருக்கும் இருக்கிறது. இந்த 4ஐ அல்லாஹ் எப்படி மதிப்பீடு பண்றான்னு பாருங்க. நம்மளுக்கு எப்படி பண்றான்? அதாவது ஃபமன் ஹம்ம பி ஹஸனத்தின், ஒருவன் ஒரு நல்லது செய்ய நினைக்கிறான், ஃபலம் யாமல்ஹா, அதை செய்யலன்னா சூழ்நிலை சரி நினைச்சிட்டான்,
எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், இந்த நல்ல காரியத்துக்கு 100 ரூபா கொடுக்க நினைச்சான். போய் பார்த்தா வீட்டுல காசு இல்ல, ஒண்ணு அவசரப்பட்டு சொல்லிட்டோம், ஒண்ணும் இல்லையே. நெசமா நினைக்கணும், ஏமாத்திர நினைச்சிருக்கூடாது, நெசமா கொடுக்கணும்னு நினைச்சிருக்கணும். அப்படி நாடி செய்யாமல் அவன் போய்விட்டால் கதபஹல்லாஹு லஹு இந்தஹு ஹஸனத்தன் காமிலா, அவனுக்கு ஒரு முழு நன்மையை அவனுக்கு எழுதி விடுகிறான். நினைக்கத்தான் செஞ்ச, கொடுக்கவும் இல்ல. நல்ல காரியத்தை நினைக்கிற, உன்னால செய்ய முடியல, அப்படி போய் விடுமையானால் நினைச்சதுக்கும்